கார்த்திக் தீபா சீரியல் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திக் கிட்ட வந்து தீபா வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. கார்த்தி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு லட்சியத்தை நோக்கி போகணுன்னா சில விஷயங்கள் இந்த மாதிரி தடைகள் வரதான் செய்யும். அதை தாண்டி நம்ம வந்து சாதிக்கிறது தான் நம்ம சரித்திரத்தில் வந்து இடம் பெறுவோம். நீங்கள் வந்து இல்லை சார், எனக்கு இந்த பாட்டே வேண்டாம், நான் வந்து நம்ம குடும்பம், நீங்கள், அத்தை, இவங்க எல்லோரும் மட்டும் இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள், ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க தீபா, நம்ம வந்து இவ்வளோ தூரம் போராடி நான் எதுக்காக போராடுறேன்? உங்கள் அப்பாவும் உங்களோட லட்சியமும் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டு ஒரு ஸ்டேஜ் கிடைக்காதா அப்படிங்கிறத ஸ்டேஜ் கிடைக்க வச்சு அந்த பாட்டு வந்து எல்லோரும் மக்கள் விரும்புகிற லெவலுக்கு கொண்டு வந்தாச்சு. மேற்கொண்டு அடுத்தபடி போகணுன்னா இதுதான் ஒரு அருமையான வாய்ப்பு. வாழ்க்கையில் லட்சியத்தை அடையணுன்னா லக்கு வந்து ஒரு தடவை தான் அமையும். அந்த அமையிறத கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு மேலே வர்றது தான் புத்திசாலித்தனம் தீபா. உங்களுக்கு துணையாக பக்கபலமாக நான் இருக்கேன். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் முதல்ல தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து தைரியம் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிருது. விடிஞ்சோடனே என்ன தீபா இன்னும் டல்லாக இருக்கியா அப்படின்னு மீனாட்சி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாத, அதான் கார்த்தி சப்போர்ட் பண்ணுறாருல்ல, நீ வந்து உங்கள் அப்பாவோட ஆசையும் உன்னோட ஆசையும் சின்ன வயசுலேருந்து நிறைவேற்றணும். நீ போய் முதல்ல முருகரை வந்து வேண்டிட்டு நல்லபடியாக பாட்டு பாடணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நீ வந்து கிளம்பு அப்படின்னோடனே கார்த்தியே வந்து அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கலான்னு அபிராமி அம்மாட்ட வராங்க. அவங்க வந்து எதுவும் சொல்லாமல் சரி போய் பாடு அப்படிங்கிற மாதிரி கடுப்புலேயே இருக்காங்க. இந்த பக்கம் தீபா வந்து கார்லேருந்து கிளம்பி வராங்க. இந்த விஷயத்தை வந்து தீபா வந்து அவனுக்கு அப்புறமேட்டுக்கு சாரி தீபா அப்படின்னு வந்து அந்த மியூசிக் டைரக்டர் வந்து பேச ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும், நான் பேப்பர்லலாம் போடுற லெவலுக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல, இதை யார் கொடுத்தாங்கிறத நான் விசாரிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு மியூசிக் டைரக்டர் வந்து சொல்கிறாப்புல. சார், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க சார். சேச்சா, ஏன் சார் நீங்கள் என் ஒய்ஃபுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறீங்க? எனக்கு தெரியும், உங்களை பற்றியும் தெரியும், என் ஒய்ஃபை பற்றி எனக்கு அதை விட அதிகமாக தெரியும். நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை அப்படின்னோன்னே, அப்படி இல்லை சார், நான் வந்து வீட்டில் ட்ராப் பண்ணியிருக்கேன். அந்த ட்ராப் பண்ணி முடித்த அந்த காரோட நம்ம 2 பேரும் உங்கள் வீட்டிலேருந்து தான் இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஏன்னா நீங்கள் பார்க்கிங் ஏரியாவை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து எடுத்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திக் வந்து ஸ்ட்ரைக் ஆகிடுது. ஆக மொத்தத்தில் வந்து நிச்சயமாக வந்து ஐஸ்வர்யாவும் இல்லை அவங்க அம்மா 2 பேரில் யாரோ ஒருத்தங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு கார்த்தி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துடலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை வேண்டாம், இதை வந்து நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதனால தான் சார் நான் இப்போ வரைக்கும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கேன். இது ஒரு வேறு இடத்துல இருந்து எடுத்த ஃபோட்டோன்னு நான் கண்டுபிடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன். பட் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எடுத்ததுனால தான் வந்து நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ரொம்ப நன்றி சார் எனக்காக இவ்வளோ யோசிச்சதுக்கு அப்படின்னு மியூசிக் டைரக்டர் யோசிக்கிறாங்க. தீபா வந்து பாடுறதுக்கு வந்து உள்ளே போகிறாங்க.